ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான குருமா செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கருப்பு கொண்டக்கடலையை முளைக்கட்ட செய்து தான் இந்த குருமாவை செய்ய போகிறோம். முதல்ல கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடணும். ஊற வச்ச கடலையை தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிடணும். இந்த கடலையை 2 மெத்தடில் முளைக்கட்ட செய்யலாம். ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டியும் முளைக்கட்ட செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு முளைக்கட்ட செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். அது சீக்கிரமாக ரெடி ஆகாது. குயிக்காக வேணும்னா ஊறிய கொண்டக்கடலை உள்ள பாத்திரத்தை வெளியில் வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஈர துணியால் மூடி வச்சிடணும். இப்படி வைக்கிறதுனால குயிக்காக முளைக்கட்டி வந்துடும். இந்த கொண்டக்கடலையை பயன்படுத்தி தான் குருமா செய்ய போகிறோம். இதே போல் ஹெல்த்தியான வெஜிடபிள் ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. கொண்டக்கடலை குருமா செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு விரல் சைஸுக்கு பட்டை துண்டு எடுத்து வச்சிடுங்க. 2 கிராம்பு எடுத்து வச்சிடுங்க. 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுக்கிடுங்க. 10 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கிடுங்க. 2 ஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுக்கிடுங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிடுங்க. புதினா இலை 1 பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க. 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 பிடி சின்ன வெங்காயத்தை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 பிடி சின்ன வெங்காயத்தை உரித்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 1/2 கப் அளவிற்கு துருவிய தேங்காய் எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி துண்டை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இனி குருமா செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றி வச்சுக்கிடுங்க. ஆயில் சூடானதும் பட்டையை உடச்சி சேர்த்துக்கிடுங்க. கிராம்பை சேர்த்துக்கிடுங்க. கடற்பாசியை அது கூட சேர்த்துக்கிடுங்க. ஜீரகத்தை சேர்த்துக்கிடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் சோம்பை அது கூட சேர்த்துக்கிடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் மிளகை சேர்த்துக்கிடுங்க. மல்லி விதைகளை சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்தா இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கிடுங்க. உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க. பூண்டை இனி சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. 1 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிடுங்க. புதினா இலைகளை சேர்த்துக்கிடுங்க. சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. ஆறிய பிறகு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுங்க. இதே போல் அரைச்சி எடுத்த பிறகு தேங்காயையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுங்க. குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிடுங்க. நல்லெண்ணெய் சூடானதும் சோம்பை சேர்த்துக்கிடுங்க. சிறு துண்டு பட்டையை உடச்சி சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடுங்க. குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுங்க. ஏற்கனவே முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கிடுங்க. முளைக்கட்டிய கொண்டக்கடலை வளவளப்பாக இருக்கும். அதனால் அலசி எடுத்த பிறகு இது கூட சேர்த்துக்கிடுங்க. அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடுங்க. இது கூட தண்ணீரை சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. மல்லி இலை புதினா இலைகளை சேர்த்துக்கிடுங்க. ஏற்கனவே ஊற வச்சு எடுத்த கொண்டக்கடலை அப்படிங்கிறதுனால குயிக்காக வெந்து வந்துடும். அதனால் மூடியை வச்சு மூடி வேக விட்டுக்க போகிறோம். நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இந்த குருமா பூரி சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இதே போல் ஆரோக்கியமான முளைக்கட்டிய கருப்பு கொண்டக்கடலை குருமா உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஆரோக்கியமான வெஜிடபிள் ரெசிபீஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு செட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வெஜிடபிள் ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.